ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி ரெசிபி வேணும்னுங்களா ஓடியாங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம ஒரு ஹை ப்ரோட்டீன் பர்கர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 250 கிராம்ஸ் போன்லெஸ் சிக்கன் வாஷ் பண்ணி உள்ளே சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி, 2 பச்சை மிளகா, ஒரு சின்ன ஆனியன் கட் பண்ணி உள்ளே சேர்த்திக்கலாம். இப்போ டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கு கொஞ்சமாக சால்ட்டு, பெப்பர், அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு மிக்சியில் நல்லா ஒரு டிர் பண்ணிக்கலாம். டிர் பண்ணிவிட்டு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்ட்டியில் எடுத்துகிட்டு நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு நம்மளுக்கு வேணுன்ற சைஸில் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். சிக்கன் மிக்சரை எடுத்துகிட்டு நம்ம ஒரு ரவுண்ட் பர்கர் பேட்டிஸ் செஞ்சு வச்சுக்கலாம். எனக்கு 250 கிராமுக்கு ஒரு 4 பெரிய பேட்டி, ஒரு சின்ன பேட்டி வந்தது. அப்புறம் இதை ஒரு பேன் சூட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டுக்கலாம் ஆர் பட்டர் விட்டுக்கலாம், நம்ம விஷ் தான். அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேட்டிஸை உள்ளே இறக்கி விட்டுடலாம். இறக்கி விட்டுட்டு நல்லா ஒரு லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த பக்கம் 5 மினிட்ஸ் அந்த பக்கம் 5 மினிட்ஸ் நல்லா குக்காக விட்டுடலாம். இது குக் ஆகிற டைமில் நம்ம ஒரு ஹை ப்ரோட்டீன் மயோனைஸ் ரெடி பண்ணிக்கலாம். 2 பாயில்டு எக், அப்புறம் கொஞ்சமாக சால்ட், பெப்பர், வேணும்னா ஹனி கூட சேர்த்திக்கலாம் இதில். அப்புறம் ஒரு 2 பூண்டு சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக பால், கலருக்காக கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்மூத் பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த பக்கம் நல்ல பேட்டிஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த பக்கம் நல்ல ப்ரௌன் கலராக ஜூஸியாக எப்படி சூப்பராக தெரியுதா பார்க்குறதுக்கு. அதே அளவுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த சைடு நல்லா வேக வச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு என்கிட்ட பிளாக் சீஸ் இருந்தது, அது ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். எல்லா பேட்டிஸ் மேலேயும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அது மெல்ட் ஆகிற வரைக்கும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இங்கே பர்கர் அசெம்பிள் பண்ணுறதுக்கு ஆனியன், வெள்ளரிக்காய், தக்காளி, லெட்யூஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஆல்ரெடி. இப்போ பர்கர் பன் வீட் பிரெட் தான் எடுத்துருக்கேன். நல்லா அதையும் அதே பேனில் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரௌன் கலரில் டோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ பர்கர் அசெம்பிள் பண்ணிடலாம். நம்ம அரைச்சி வச்ச மயோனைஸ், ஹை ப்ரோட்டீன் மயோனைஸ், அப்புறம் ஒரு பீஸ் ஆனியன், அப்புறம் ஒரு பீஸ் டொமேட்டோ ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேட்டியும் ஆட் பண்ணிக்கலாம். பேட்டி ஆட் பண்ணிவிட்டு இப்போ லெட்யூஸ், இது ஒரு நல்ல க்ரன்ச்சினஸ் கொடுக்கும் பர்கருக்கு. லெட்யூஸ் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் அப்பர் சைட் பர்கர் பன்லேயும் நல்லா நம்ம பண்ணி வச்சுருக்கிற மயோனைஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பாருங்கள், நல்லா ஷேப் பண்ணிடலாம். அதையும் ஆட் பண்ணிவிட்டா பர்கர் ரெடி. 2-3 சவுத்தைக்காயை வச்சுக்கலாம். இப்போது பர்கர் ரெடி. பிரதீஷாக்கு டேஸ்ட்டுக்கு கொடுத்துடலாமா?